அண்ணன் ராசிசர் அவர்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சேலம் மாவட்ட தலைவர் அவர்களை சிறப்புரையாற்ற தலைமுறையாற்ற வருக என வரவேற்கிறேன். வாழிய செல்வம் வாழ்க நற்றல்ல வாழிய பாரதமணி திருநாடு 75 ஆண்டு காலம் வாழ்ந்து 75 ஆண்டு காலம் கழித்தும் அவரை நினைவில் கொண்டு இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னெடுத்திருக்கும் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மேலாள் கண்காணிப்பாளர் சொன்ன கருத்திற்கு நாங்கள் கூட ஒத்து போகிறோம். என்னன்னு சொன்னா, முதலிடத்திற்கு வருவதற்கு அனைத்து தகுதிகளும் இருந்து பாரம்பரியம் இல்லாமல் அவருடைய தனி முயற்சியினால் வந்த ஒருவர் 2ஆம் இடத்திற்கு பெரியோர்கள் சொல்வதனால் சென்ற ஒருவர் அரசாங்களால் தொடர்ந்து வருகின்ற அரசாங்கங்களால் மறக்கடிக்கப்படுவதுதான் வேதனை. அதை தான் நாங்கள் பதிவு பண்றோம். ஒரு நேருக்கு நிகரான தலைவர் என்றே வைத்துக் கொள்ளலாம். நேருக்கு உண்டான இந்த இந்திய நாட்டில் உள்ள நிறைய அமைப்புகளுக்கு பெயர் உள்ளிட்ட சிலைகள் உள்ளிட்ட அத்தனையும் சர்தார்ஜிக்கு கிடைச்சிருக்கான்னா அது எல்லாருக்குமே தெரியுமே. ஏன் அந்த 2ஆம் இடத்திற்கு பரிந்துரை அடிப்படையில் ஒருவர் வந்ததனால் நேர்ந்ததுதான் இது. அதுதான் கொடுமை. ஒரு ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் பிறந்து என்ன படிக்கிறோன்றது திட்டமிடல் ஏதும் இல்லாமல் சட்ட படிப்பை முடித்து உச்சபட்ச நீதிமன்றமான உச்ச நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக தன்னை பதிவு செய்து அன்றைய நாளில் முக்கிய வழக்குகளை கையாண்டு முக்கிய வழக்கறிஞராக தன்னை நிலைநிறுத்தி பின்னாளில் விவசாயிகளின் காவலராக ஓர் தலைவராக உருவாகி ஏழ்மையான சூழ்நிலையிலும் கூட இந்தியாவை நம்முடைய பாரத நாட்டின் சுதந்திரத்தை முன்னெடுத்து தேசியவாதியாக சட்ட மேதையாக விவசாயிகளின் காவலனாக ஓர் சிறந்த தலைமை பண்பாளனாக இருந்த ஒரு மனிதருக்கு எதுவும் ஒன்றும் பெருசா கிடைக்கல. பெருசா ஒன்றும் கிடைக்கல. என்ன காரணம்? 2ஆம் நிலைதான் அதற்கு காரணம். முதல் நிலையில் அவர் இருந்திருந்தால் நவீன பாரதம் இந்த பொருளாதாரம் உள்ளிட்ட விஷயத்தில் பாரதம் நம்மை ஆண்ட நாட்டை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு போறது எப்பயோ நடந்திருக்கும். எப்பயோ அது நடந்திருக்கும். பரிந்துரைகளால் வந்ததனால்தான் காமராஜருடைய வாழ்க்கை கூட சுபிக்காம போச்சு. அன்னைக்கு இருந்த மொராஜி தேசாய் பின்னுக்கு தள்ளப்பட்டு வாரிசு அடிப்படையில் இன்னொருத்தர் வந்துட்டாங்க. மொராஜி தேசாய் ஒவ்வொரு தலைவர்களும் பாருங்க, உழைப்பால் உயர்ந்து ஏழ்மையில இருந்து வந்து மொராஜி தேசாயோட மகன் மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. 1-2 மதிப்பெண்களில் பின்னுக்கு தங்கிறார். நீங்கள் பரிந்துரைத்தால் நான் மருத்துவன் ஆகிவிடுவேன்னு சொல்லி அவங்க பையன் கேட்கிறார். நீ மருத்துவன் ஒரு காலத்திலும் என்னுடைய பரிந்துரையினால் ஆகாதுன்னு மொராஜி தேசாய் சொன்ன உடனே மாடி மேல இருந்து கீழே வச்சு தற்கொலை பண்ணிக்கிறான் அவங்க பையன். அப்பொழுது கூட மகன் இறந்து விட்டான் என்ற கவலை அவருக்கு இருந்துதான். ஆனால் நாம பரிந்துரை செஞ்சு மருத்துவ படிப்பிற்கு சேர்த்து விடுறதா இறக்காம இருந்திருப்பானேன்னு சொல்லி ஒரு நாளும் நான் நினைத்ததே இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கார். லால் பகதூர் சாஸ்திரி
தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த பிரதமர்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அவர் இறந்த உடன், அது ஏதோ ஒரு காரணத்துக்காக இறந்திருக்கிறார். இறந்தவுடன் அவர் வச்சிருந்த 4 சக்கர வாகனம், அவருடைய காரை கடன் கொடுத்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கடன் அந்த குடும்பத்தினால கட்ட முடியல. இன்னொரு பிரதமர் குல்சாரிலால் நந்தா 2 முறை இடைக்கால பிரதமராக இருந்தவர். அவர் இறந்த உடனே அவருடைய வீட்டில் இருந்த சாமான் செட்டெல்லாம் தூக்கி நடுரோட்ல வச்சுட்டாங்க. வாடகை கட்ட அந்த குடும்பத்தினால முடியல. எப்படியாப்பட்ட பிரதமர்கள், தலைவர்கள், காமராஜ் உள்ளிட்டவர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். நியமனம் என்பது இல்லாமல், பரிந்துரை அடிப்படையில் இல்லாமல், தகுதி அடிப்படையில் என்னைக்கு உருவாகுதோ அன்னைக்கு நம்முடைய நாடு வெகு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. 11 ஆண்டு காலம் உதாரணம். இது நிதர்சனமான உண்மையா இருக்கா இல்லையா? நம்முடைய நண்பர்கள் சொன்னார்கள், 117 பெரு சாம்ராஜ்யங்கள் உள்ளிட்ட 562 சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஒருங்கிணைக்கும் பணி அது சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வழங்கப்பட்டது மட்டுமே இல்லை, அந்த வேலையை செய்வதற்கு இவரை விட்டால் ஆளும் இல்லை. 562 சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்தவர். ஒருங்கிணையாமல் மறுத்த ஹைதராபாத் சமஸ்தானத்தை பேச்சாலேயே அடிப்படையை வச்சு ஒருங்கிணைய வைத்தார். ஒருங்கிணையாமல் போனது 3 சமஸ்தானம். ஹைதராபாத் சமஸ்தானம் மட்டுமல்ல, திருவாரூர் சமஸ்தானமும் நம்முடைய இதில் இணையவில்லை, தாமதமாகத்தான் இணைந்தது. அதே போலத்தான் காஷ்மீர். மேற்கொண்டு 2 இரவு மட்டும் எங்களுக்கு கொடுங்க, முழு காஷ்மீரையும் உங்க கிட்ட வந்து ஒப்படைக்கிறேன்னு அன்னைக்கு இருந்த ராணுவ தளபதி சொன்னார். நிக்கிற இடத்திலேயே நிக்கணும்னு சொல்லி இந்த உத்தரவை யாரோ 3வது ஆளுகிட்ட போய் இந்த பஞ்சாயத்தை கொண்டு போய் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய தலைப்பகுதியில் இருக்கிற தலைவலியாவே இருக்கு. அந்த ஒரு சமஸ்தானத்தை மட்டும் இணைக்கும்படியை அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு தரல, கோபால்சாமி ஐயங்கார்னு அவருடைய நண்பர்கிட்ட கொடுத்தார். அந்த பணியை சர்தார் வல்லபாய் பட்டேல் செய்யக்கூடாதுன்னு பிரதமர் உத்தரவு போறார். கோபால்சாமி ஐயங்கார் அவர் தான் அந்த சமஸ்தானத்தை இணைக்கிற வேலையை பண்ணார். அது இணையாமையே போச்சு. வேறு வழி இல்லாமல் பாதி நாட்டுக்கு மேல நம்மிடம் பிரிந்து போன நாட்டினுடைய படைகள் உள்ள வந்த பின்னாடி ஹரிசிங் என்ற அந்த மன்னர் இங்க வந்து எங்களை காப்பாத்துக்கன்னு வர்றாரு. அவ்வளவு சீக்கிரமாக படைகளை திரட்டி அனுப்பிச்சு அப்படியே பின்னுக்கு ஓட வச்சார். சர்தார் வல்லபாய் பட்டேலோட முயற்சியை தவிர இருக்கக்கூடிய 3ல் 2 பகுதி காஷ்மீர் இருக்குன்னா அது சர்தார் வல்லபாய் பட்டேல்னால மட்டும்தான் அது நம்மோட இருக்கு. நிறைய விஷயம் இருக்கு, நிறைய ஆதங்கம் இருக்கு, உண்மை நிலை நிறைய இருக்கு. அது பேசினால் அரசியலாக கூட மாறக்கூடும். ஆனால் பரிந்துரை இல்லாமல், வாரிசு அடிப்படையில் இல்லாமல் யார் ஒருவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் தலைவர்களாக வருகிறார்களோ அங்கெல்லாம் ஆட்சி முறை வெகு சிறப்பாக இருக்கும். அடிமட்டத்திலிருந்து ஒருவன் வந்தால்தான் அந்த அடிமக்களினுடைய உணர்வுகள் புரியும். அந்த வகையில் தான் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் கூட இருக்கிறார்கள். அந்த வகையில் நாடு கூட முன்னேறி கொண்டிருக்கிறது. வாரிசுகள் வேண்டாம், நமக்கு மக்களிடமிருந்து உருவாகுகிற தலைவர்கள் வேண்டும். அந்த வகையில் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருக்கு சர்தார் என்பது ஆங்கில வார்த்தையில் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சீஃப், தலைவன் என்கிற பட்டத்தை தன்னுடைய பெயர் மாதிரியே மாற்றுகின்ற அளவுக்கு மாறுகிற அளவிற்கு தலைமை பண்பு உள்ளவர்.
அது ஒரு சிலருக்கு தான் அது அந்த ஒரு கூடுதல் அந்த பொறுப்பு இல்லை பட்டம் என்பது பெயரளவிலேயே வரும். அது சர்தாருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து 75 ஆண்டு காலம் நம்முடைய நாட்டிற்காக கடைசி நாள் வரைக்கும் நாட்டை ஒருங்கிணைத்து அதே போலத்தான் நம்முடைய நாடு ஜனநாயக நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த ஜனநாயக பணி செய்ய நியமன உறுப்பினராக அவர் தான் இருந்திருக்கார். அதுதான் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. நம்ம அதனால தான் குடியரசு என்பது தாமதமாகத்தான் நமக்கு மாறினது.